மேட்டுப்பாளையம் ஜங்ஷனில் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு தொண்டர்கள் புடைசூழ உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டு வருகிறது. முன்னதாக புதுச்சேரி பகுதிக்கு வருகை புரிந்த புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு புதுச்சேரி கோரிமேடு ஜங்ஷனிலும் ஜிப்மர் கல்லூரி அருகேயும் உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டு இருசக்கர வாகனங்களில் இளைஞர்கள் புடைசூழ அணிவகுப்பு கொடுத்து வரவேற்றார்கள். அதனைத் தொடர்ந்து தற்போது இந்திரா நகர் பகுதிக்கு மேட்டுப்பாளையம் ஜங்ஷன் பகுதிக்கு வருகை புரிந்திருக்கும் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள், பெண்கள் என அனைவரும் புடைசூழ கழக கொடிகளை ஏந்தி உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். ரத்தத்தின் ரத்தமான புரட்சி தலைவியின் வழிவந்த சிங்கங்களான என் உயிரினும் மேலான எனது அருமை உடன்பிறப்புகளே, பேரன்பு கொண்ட புதுச்சேரி மாநில மக்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்காகவும் இங்குள்ள மக்களின் நலனுக்காகவும் புதுச்சேரி மாநில சட்டமன்ற தேர்தலில் களம் காண்கிறோம். புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரின் பரிபூரண ஆசியோடு அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் முன்னாள் IFS அதிகாரி திரு சத்தியமூர்த்தி அவர்கள் தலைமையிலான செங்கோல் நீதி மக்கள் முன்னேற்ற கழகத்தோடும் மற்றும் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சியோடும் இணைந்து போட்டியிடும் நிலையில் இந்த தேர்தலில் புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் பொற்கால ஆட்சியை அமர்த்திடுவோம் என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். புதுச்சேரி மாநிலம் இன்றைக்கும் முழுமையான வளர்ச்சி பெறாத மாநிலமாக விளங்குகிறது. முறையான சாலை வசதி இல்லை, மக்களுக்கு நெருக்கமான இடங்களில் தேவையான பாலங்கள் அமைத்து தரப்படவில்லை, சட்டம் ஒழுங்கு மிகவும் மோசமாக உள்ளது, மக்களுக்கு பாதுகாப்பு மிகவும் கேள்விக்குறியாக உள்ளது. இதில் தமிழ்நாட்டிற்கும் புதுச்சேரிக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேண்டும் என்பது இங்குள்ள மக்களின் நெடுநாளைய கோரிக்கையாக உள்ளது. இங்குள்ள அரசுகள் யாரும் இதற்காக நடவடிக்கைகள் எடுக்க தவறிவிட்டது. கடந்த 2011ஆம் ஆண்டு அம்மா அவர்கள் இதே கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைக்கு இருக்கின்ற முதல்வரோடு கூட்டணி அமைத்து போட்டியிட்டதால் தான் திரு ரெங்கசாமி அவர்கள் முதல்வர் ஆனார். ஆனால் மறுநாளே அவர் நமது கூட்டணியை முறித்துக் கொண்டது அனைவரும் அறிந்தது. அன்றைக்கு நாம் ஆட்சியில் பங்கு பெற்று இருந்தால் இன்றைக்கு கண்டிப்பாக புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைத்திருக்கும். எனவே புதுச்சேரி மக்களின் நலனில் அக்கறை கொண்ட நமது கூட்டணியை சேர்ந்த வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என எல்லோரிடமும் கேட்டுக்கொள்கிறேன். புதுச்சேரியில் இதுவரை ஆட்சியில் இருந்தவர்கள் யாருமே மீனவர்களின் நலனை பாதுகாக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மீன்பிடி தடை காலங்களில் வழங்குகின்ற நிவாரண தொகையை உயர்த்தி வழங்கப்படவில்லை. அதே போன்று கடல் அரிப்பை தடுக்கும் வகையில் தூண்டில் வலையை அமைத்து தர எந்தவித நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை. காரைக்கால் மீனவர்களை இலங்கை அரசு கைது செய்வது தொடர்கதையாகிவிட்டது. திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் தலைமையிலான மத்திய அரசு கச்சத்தீவை இலங்கைக்கு தார வார்த்து கொடுத்ததால் தான் இன்றைக்கு நமது மீனவர்களுக்கு இந்த அவல நிலை ஏற்பட்டு இருக்கிறது. இந்த இந்திரா நகர் தொகுதியின் பிரச்சனைகள், இந்த தொகுதியில் தான் பல ஆண்டுக்கு முன் கட்டப்பட்ட காவலர் குடியிருப்பு பராமரிப்பு இன்றி சேதமடைந்து உள்ளது. வெள்ளவாரி வாய்க்கால் உரிய பராமரிப்பு இன்றி மழை காலங்களில் வெள்ளம் ஏற்படுவதால் கணக்கன் ஏரியில் உயிரிழப்புகள் அதிகரித்துள்ளது. விளையாட்டு மைதானம் மக்களின் கோரிக்கையாக உள்ளது. புதுச்சேரி மக்களின் நலனுக்காகவும் அவர்களின் முன்னேற்றத்திற்காகவும் நாங்கள் அயராது பாடுபடுவோம்.
என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர்களுக்கு தங்களது பெருவாரியான ஆதரவினை அளித்து புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கிட வெற்றி சின்னமான தென்னந்தோப்பு சின்னத்தில் வாக்களித்து நமது வேட்பாளர்களை பெருவாரியாக வாக்கு வித்தியாசத்தில் மகத்தான வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று புதுச்சேரி மாநில மக்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று 15 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு நேர்மையான IFS அதிகாரியாக பணியாற்றிய திரு சத்தியமூர்த்தி அவர்கள் தலைமையிலான செங்கோல் நீதி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களுக்கு வைரம் சின்னத்தில் தங்களது பொன்னான வாக்குகளை அளித்து வெற்றி பெற வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். மேலும் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர்களுக்கும் தங்களது ஆதரவினை வழங்கி வெற்றி செய்ய வேண்டும் என உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லணும் உங்களுக்கு. புதுச்சேரி மக்கள் ரொம்ப பாவப்பட்ட மக்கள் தான். அது நாங்க தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டு தான் வரோம். இங்க நீங்க ஒரு புது முறையா புதிய புரட்சிய இந்த புதுச்சேரி மக்கள் செய்யணும். ஏற்கனவே ஆண்டுகிட்டு இருந்தவங்க எப்படி செயல்பட்டாங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால எங்களுடைய இந்த கூட்டணிக்கு நீங்க வாக்களிச்சீங்கன்னாக்க இங்கு நிறைய சீர்திருத்தங்கள் செய்ய வேண்டியது இருக்கு. நிச்சயம் அத நாங்க நிச்சயம் செஞ்சு கொடுப்போங்கிறத இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். எல்லா அரசியல்வாதிகளும் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி வழக்கம் எங்களுக்கு கிடையாது. அதனால ஒரு துடிப்புள்ள இளைஞர் இந்த மாநிலத்திலேயே 13 ஆண்டு காலம் வேலை செய்தவர். அதனால எல்லா விஷயமும் அவருக்கும் தெரியும். அதனால நானும் இருக்க கூட அவருக்கு நிறைய அறிவுரைகள் சொல்லுவோம். நிச்சயமாக இந்த புதுச்சேரி மக்களுக்கு ஒரு நல்ல வாழ்வு கிடைக்கும். புதுச்சேரியில் உள்ள இளம் வயது பிள்ளைகளுக்கும் வேலை வாய்ப்புக்கும் உத்தரவாதம் தர முடியும். அதனால நீங்க எல்லாரும் எங்களுடைய கூட்டணிக்கு வாக்களிக்கணும்னு கேட்டுக்கிறேன். நமது வேட்பாளர் ஜெயபால் அவர்களுக்கு தென்னந்தோப்பு சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன். வணக்கம்.